இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அதிகமான அளவில் வியர்வை நம்ம உடம்புல ஏற்படும் போது இதனால் தொற்று நோய்கள் அதிகமாக பரவலாம். இந்த வெப்ப காலத்தில் வாட்டர் பார்ன், ஃபுட் பார்ன் டிசீசஸ், அதுக்கு மேலே நம்ம தோல் நோய்கள், அம்மை, கண் நோய், இப்படி பலவிதமான சம்மர் கோடை காலத்துக்கே உரிய வியாதிகளும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இந்த கோடை வெப்பத்தை எப்படி சமாளித்து ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது என்பதில் குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போதோ, ஏர் கண்டிஷன்டு பிளேஸில் இருக்கும்போதோ இந்த தண்ணி தாகம்ன்றது அதிகமாக இருக்காது. எனவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்கிறத குறைச்சிடுவோம். இது ஒரு ஆபத்தான ஒரு செயல். நம்ம உடம்பில் அதிகமான நீர் சத்து போதுமான அளவு இருக்கா இல்லையா என்பதை சுலபமாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். என்னென்னா அதனால் இந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகும், கோமாக்கு கூட போயிடுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பது தகிக்கும் அதிகமான வெப்பம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வெப்பம் என்பது அது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், டபுள் எட்ஜ்டு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் பல வகையில் அதுக்கு நன்மை இருந்தாலும் ஒரு அளவுக்கு அதிகமாக போகும்போது பக்க விளைவுகளும் தீய விளைவுகளும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளும் உருவாகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ இந்த வெப்ப காலத்தில் சம்மர் டேஸ், இதனுடைய இந்த வரும் மாதங்களில் என்னென்ன வகையில் நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதில் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைய தினத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த கோடை வெப்பம் அதிகமாகும்போது நம்முடைய சீதோஷ்ண நிலை, நம் உடல்நிலை மாற்றங்கள் எதிலெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது தலை சுற்றல் வரும், மயக்கம் ஏற்படலாம், படபடப்பு உண்டாகலாம், உடல் சோர்வு இருக்கலாம், தலைவலி, ஈவன் வலிப்பு சம்பந்தமான நோய்களும் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம். தாழ்ந்த இரத்த அழுத்தம், அதாவது லோ பிளட் ப்ரெஷர், இதுவும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த இரத்த அழுத்தத்தினுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அதிகமான அளவில் வியர்வை நம்ம உடம்பில் ஏற்படும் போது இதனால் நீர் சத்து குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக சில பல ஆரோக்கிய கோளாறுகளும் வருவதை நாம் பார்க்கிறோம். ஸோ உடம்பில் அதிகமான வேர்வை வெளியேறும்போது அந்த வேர்வையோடு நம்ம உடலில் இருக்கிற உப்பு சத்தும் சோடியம் அதுவும் வெளியாகிறது, சால்ட். தொற்று நோய்கள் அதிகமாக பரவலாம் இந்த வெப்ப காலத்தில். தண்ணீர் பற்றாக்குறையினால் சுத்தப்படுத்தப்படாத தண்ணீர் நாம் உட்கொள்கிறோமோ அதன் மூலமாக வாந்தி, பேதி, அந்த மாதிரியான ஒரு உடல் கோளாறுகளும் ஏற்படுகிறது. வாட்டர் பார்ன், ஃபுட் பார்ன் டிசீசஸ், அதுக்கு மேலே நம்ம தோல் நோய்கள், அம்மை, கண் நோய், இப்படி பலவிதமான சம்மர் கோடை காலத்துக்கே உரிய வியாதிகளும் நம்மை ஆட்கொண்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாத்துக்கு மேலே சம்மர் பாயில்ஸ், தோல் கட்டிகள் அப்படின்னு இருக்குது. சர்க்கரையினுடைய அளவு, ஏன்னா இன்றைக்கி கூட 3-4 பேர்கள் மார்னிங் கன்சல்டேஷனில் வராங்க. என்னன்னு கேட்டால், சுகர் அதிகமாகிடுச்சு டாக்டர், 2-3 நாளாக ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்ததுனால பழசாரம் ஜூஸாக குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சுகர் ஏறாமல் என்ன பண்ணோம், 400-500ன்னு சொல்லி அதனால் ஏற்படுகிற பல விதமான உடல் கோளாறுகள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கொண்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் ஏற்படுகிற நினைவாற்றல்
தப்பிப்போதல், ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி பிரெயின் மூளையினுடைய பாதிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு அப்படின்னு சொல்லும். நிறைய நுண்கிருமிகள் இந்த வெப்பத்தை தாங்காமல் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதிலேயும் சந்தேகமில்லை. எனவே நமக்கு பாதுகாப்பு. அதனால தான் இது என்ன சொன்னேன், டபுள் எட்ஜ்டு வெப்பன் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு பக்கத்துமே கூராக இருக்கும். இது நல்லதும் செய்யும், நல்லது அல்லாததும் செய்யும். இந்த கோடை வெப்பத்தை எப்படி சமாளித்து ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது என்பதில் நம்ம சில நிமிடங்கள் செலவிடலாம். இந்த வானிலை ஆய்வு மையம் இது அவ்வப்பொழுது இன்றைய வானிலை, இன்றைய சீதோஷ்ண நிலை, இன்றைய வெப்பம், இதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன என்பதை அவ்வப்போது அதை கேட்டு அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த வெயில் இருக்குது, நமக்கு என்ன தான் அவசரம்னாலும் வெயிலில் வெளியில் போகிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை காலையிலேயே செஞ்சுடலாம். இல்லை வெயில் தாழ்ந்த பிறகு மாலை வேளைகளில் அதை செய்யலாம். உடற்பயிற்சி முதல் கொண்டு நம்முடைய அன்றாட வேலை கொண்டு நாம் இதை நம்ம செய்யலாம். கட்டாயமாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானா என்ன செய்யலாம், சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி பின்ன நமக்கு நம்மகிட்டேருந்து எடுத்து போடுற ஒரு நிறம் என்னன்னு கேட்டோம்னா வெள்ளை நிறம். எனவே வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து செல்வது, இது என்ன ஆகும்னா லைட் ஹீட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம தலைக்கு வெப்ப தடுப்பான் அப்படின்னா தொப்பி அணிந்து செல்லலாம். இல்லை கொடை பிடிச்சிட்டு நடக்கலாம். இதை யாரும் கேலியாக பேசினா கூட நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. என்னுடைய நலத்துக்காக நான் இப்படி செய்கிறேன் என்பதில் நம்ம கவனமாக இருந்தாலே போதும். இந்த ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த வெயில் காலத்தினால இந்த சூட்டை சமாளிப்பதற்கு, இந்த உஷ்ணத்தை சமாளிப்பதற்கு நம்ம உடம்பில் சில பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதில் என்னென்னா வேர்வை. ஸோ தண்ணீர் சத்து நம்ம உடம்புலேருந்து வேர்வையாக கொட்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் வந்தார், டாக்டர் நான் ஏசி ரூமுக்குள்ளே தான் போயிட்டு வந்தேன், ஆனால் கூட அந்த காரிடரில் நடக்கும்போது நான் தொப்பை கட்டலாக குளிச்சுட்டு வந்த மாதிரி நான் இதாகிட்டேன். உடனே எனக்கு மயக்கமாக ஆயிடுச்சு. பிபி செக் பண்ணி பார்த்தாங்க 80/50. நான் ஏற்கனவே பிபி மாத்திரை போடுறவன், அது ரொம்ப குறைஞ்சி போச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த நீர் இழப்பு அதிகமாகிறத நம்ம தடுக்கணுன்னா, ஒன்று வியர்வை அதிகமாக ஆகுவதை நாம் குறைக்கலாம். இன்னொன்று அதுக்கேற்றபடி ஈடு செய்து கொள்வது, காம்பன்சேட் பண்ணி நம்முடைய உடலுக்கு தேவையான அளவு, அதிகமான அளவில் நீர் சத்து நிறைந்த ஆகாரங்களையும் திரவ உணவுகளையும் தண்ணீர் போன்றவைகளையும் அதிகமாக நாம் உட்கொள்ளும் போது அந்த நீர் சத்து குறைவதை நாம் கொஞ்சம் தடுக்கலாம். இதனால் நமக்கு பலவித விதத்துலேயும் நன்மை உண்டாகும். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே என்ன ஆகும்னா வாட்டர் இன்டாக்சிகேஷன், தண்ணியே விஷமாக மாறிடும். அதனால் பிரெயினை சுற்றி ஒரு வீக்கம் ஏற்படும். அதனால் பலவிதமான கோளாறுகள் உண்டாகும். ஸோ வாட்டர் இன்டாக்சிகேஷன். எனவே நீர் அளவை அதிகமாக செய்யும். இந்த நீர் அளவை நம்ம வெயிலில் போய் தண்ணி தாகம் எடுத்தால் நம்ம உடனே நம்ம குடிச்சிடுறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போதோ, ஏர் கண்டிஷன்டு பிளேஸில் இருக்கும்போதோ இந்த தண்ணி தாகம்ன்றது அதிகமாக இருக்காது. எனவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்கிறத குறைச்சிடுவோம். இது ஒரு ஆபத்தான ஒரு செயல். ஏர் கண்டிஷன் இருக்கிற இடத்துலையே கூட நம்ம கட்டாயப்படுத்தி அந்த நீர் ஆகாரத்தை அதிகமாக உட்கொள்ளும்போது ஒரு வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். நம்ம உடம்பில் அதிகமான நீர் சத்து போதுமான அளவு இருக்கா இல்லையா என்பதை சுலபமாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாம் சிறுநீர் கழிக்கும் அளவு, தி குவான்டிட்டி ஆஃப் யூரின் அவுட்புட், இதை வச்சு ஓரளவுக்கு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த சிறுநீரினுடைய தன்மை, அதை பார்க்கும்போதே அதனுடைய தோற்றம். சாதாரணமாக நல்ல யூரின் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த வைக்கோல் கலரில் ஹே கலர்டு யூரின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இளம் மஞ்சள் அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய தண்ணீர் மாதிரி இருக்கும், ஒரு லேசான மஞ்சள் அதில் கலந்துருக்கும். அதுதான் சாதாரணமான சிறுநீர். இப்போது நம்ம
சிறுநீரினுடைய அளவு குறைய என்னாகும்னா அந்த சிறுநீரினுடைய தோற்றம் அடர் மஞ்சளாக திக் எல்லோவாக மாறிவிடும். ஸோ அளவும் குறையும், நிறமும் அதிகமாகும். இந்த ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷனை வச்சே நம்ம உடம்புக்கு போதுமான அளவு நீர் சத்து இல்லை என்பதை நாம் மனதில் வைத்து உடனடியாக அதை சரி செய்து கொண்டாலே பாதி ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஸோ அதனால் நம்முடைய தண்ணீர் எவ்வளோ யூரின் போகிறோம், என்ன செய்கிறோன்றதில் நம்ம அளவு வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு அது உபயோகமாக இருக்கும். அப்புறம் வெயிலில் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அங்கே முக்கியமான வேலையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரமாவது நம்ம அந்த பகல் வேலையில் உச்சி வெயிலில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அதை நம்ம தடுக்க முடியலன்னா கூட என்ன பண்ணலாம், அதை பிரித்து செய்யலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 45 நிமிடம் இல்லைன்னா 60 நிமிடம் தொடர்ந்தபடி வேலை செஞ்சுட்டு ஒரு 10-15 நிமிடம் ஒரு நிழல் பகுதியில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். இதை நம்ம ஒரு கட்டாயமாக செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த நீர் இழப்பை நம்ம வெகுவாக குறைக்கலாம். அந்த டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் தி சன்லைட் அதையும் குறைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலையும் கூட மோர், நுங்கு, இளநீர், பதநீர் இதெல்லாம் நிறைய குடிச்சிட்டோம்னா நம்மளுடைய உடம்பில் நீர் சத்து இழக்காமல் இருக்கும். ஸோ வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். அப்புறம் மோர் கூட நிறையா குடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகணும், அதுதான் முக்கியம். அப்போ போய் எது கிடைக்குதோ, எங்கே யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக சாயந்தரம் வரும்போது ஒரே வாந்தி பேதியாகி வயிற்றுப்போக்காகி இன்னும் நீர் சத்து குறைஞ்சி நம்முடைய ஒரு நோயாளியாக மாறிவிடுவோம். சுலபமாக ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை நம்ம உட்கொள்ளணும். எண்ணெய் பசை நிறைந்த உணவை நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது. அதுக்காக தான் சுலபமாக ஜீரணமாகிற உணவு, நீர் சத்து நிறைந்த உணவு, இதை நம்ம சாப்பிட்டாலே போதும். அப்புறம் நிறைய வறுத்த பொரிச்ச பொருள்கள் எல்லாம் அதிகமாக சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. அப்புறம் சில நோய்கள், முக்கியமாக இந்த கண் நோய், கன்ஜங்டிவைட்டிஸ், மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறோம், சிக்கன் பாக்ஸ் அம்மை என்று சொல்கிறோம், இதெல்லாம் தோல் நோய்கள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வெயில் கோடை காலத்தில் அதிகமாக நம்மை தாக்கும். முக்கியமாக இந்த சரும நோய்கள் அதிகமாகும். தோல் கட்டிகள்னு சொல்லல, ஸ்கின் பாயில்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய தோலை நாம் எப்படி நம்ம பராமரித்து சருமத்தை பராமரிக்கிறோமோ அதுக்கேற்றபடி நாம் கவனித்து கொள்ளலாம். ஸோ இந்த கண் நோய்கள் வரும்போது மருத்துவரை அணுகி, சிக்கன் பாக்ஸ் வரும்போது மருத்துவரை அணுகி அதுக்கான இப்போ முத்தடுப்பு ஊசியோ வேக்சினேஷனோ போட்டு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ ஒரு சின்ன பாயிலாக இருந்தால் கூட இது ஏன் சிக்கன் பாக்ஸாக இருக்கக்கூடாது, இது கொசுக்கடின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அதை கவனிக்காமல் முத்த விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் போன வாரம் 2 பேஷண்ட்டை நான் பார்த்தேன். என்னென்னு கேட்டால் அது கொசு கடிச்சதுன்னு நினச்சேன் டாக்டர், அப்புறமா தான் தெரிஞ்சது பக்கத்து வீட்டிலே ஒருத்தருக்கு அம்மைக்கண்டு இருக்குது, உடனே எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனவே நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் குடும்பத்தாரையும் அண்டை வீட்டாரையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கிற ஒரு முறையாக இருக்குது. பருத்தி ஆடைகளை நாம் அணிவது நல்லது. ரொம்ப திக் ஆடைகளை, ரொம்ப திக்காக பருமனான தடிமனான ஆடைகளை தவிர்த்து நல்ல ஒரு பருத்தி ஆடைகளை, அது வெண்ணிற பருத்தி ஆடைகளை அணியும் போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக உள்ளது. ஆடைகளை கூட ரொம்ப டைட்டாக போடுறதை நம்ம தவிர்த்துக்கணும். ரொம்ப லூஸ் ஃபிட்டிங்காக பார்த்து போடணும். நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். காற்று உள்ளே போய் வர்றதுக்கு ஏற்றபடி நம்முடைய ஆடைகளை அணிவது நல்லது. நடைப்பயிற்சி, எக்ஸசைஸு, யோகா அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஆனால் வெயில் வருவதற்கு முன்னே பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ், ஜிம்முக்குள்ளே போய் அங்கே வேர்வையாக ஊற்றி தள்ளுற வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்மை பாதுகாத்து கொண்டால் அதுவே நம்முடைய அந்த நாளை நமக்கு நல்ல நாளாக மாற்றிவிடும். அப்புறம் வெளியில் போகும்போது எப்படி போகணும்? கண்டிப்பாக தண்ணீர் எடுத்துகிட்டு போகணும், மோர் எடுத்துகிட்டு போகணும், ஒரு கைக்குட்டை எடுத்துகிட்டு போகணும், ஒரு டவல் கொண்டு போகணும், கொடை எடுத்துகிட்டு போகணும். இப்படியெல்லாம் வெயில் போகும்போது தயவுசெய்து செருப்பு போட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்கும். இந்த ஹீட்டெல்லாம் ரொம்ப சொரணம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த நியூரோபதியினால் இதனாலேயே நிறைய பேர்த்துக்கு அந்த காலெல்லாம் ரொம்ப கொப்பளம் மாதிரி வெடித்து
ரொம்ப அந்த காலையே சில சமயங்களில் இழக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக காலுக்கு செருப்பில்லாமல் வீட்டுக்குள்ளே கூட நடக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அதில் ஏற்படுற ஒரு சின்ன காயம்தான் நாளைக்கு ஒரு பெரிய இழப்புக்கு ஒரு காரணமாகி விடுகிறது. எனவே நம்ம அடிக்கடி நம்ம குளிக்கலாம், காலையில் சாயந்தரம் 2 வேளையும். அதுக்கு ரொம்ப தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த வெயில் காலத்தில். பட் அதுக்கேற்றபடி நம்முடைய உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ளுவது நல்லது. அந்த எண்ணெய் பசை உள்ள அந்த மாய்ஸ்சரெக்ஸ் கிருமி நாசினியை நம்ம தடவி கொண்டாலே கூட நம்ம சருமத்தை பாதுகாக்கலாம். ஹீட்டான சூடான பானங்களை நாம் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிறது எப்போ அதிகமாக எடுக்கும்னா குளிர்காலத்தில் தான் எடுக்கும். ஏன்னா அப்போ நம்மளுடைய உடம்புல ஹீட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த தசைகள் எல்லாம் நல்லா சுருங்கி விரிஞ்சு நல்லா இருக்கும்போது அதுக்கு அதிகப்படியான சத்து தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது, கேலரிஸ் தேவைப்படுது. எனவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி நிறைய எடுக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த பசியினுடைய தன்மை கம்மியாக இருக்கும். எனவே முக்கியமாக நீர் சத்து கொண்ட உணவுகளை நம்ம கட்டாயப்படுத்தி உட்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நீர் சத்து குறைபாட்டை சுலபமாக தவிர்த்து விடலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். என்னென்னா அதனால் இந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகும், கோமாக்கு கூட போயிடுவாங்க, ஃபிட்ஸு வந்துடும், ஒரு அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, பிபி எல்லாம் ரொம்ப டவுன் ஆகிடும். அந்த மாதிரி சமயங்களில் இம்மீடியட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வீட்லேயோ தெருவிலையோ இப்போ கூட நம்ம சில சமயத்தில் பேப்பரில் பார்ப்போம், வயது முதிர்ந்தவர் நடு ரோட்டில் சுருண்டு விழுந்து சாவு, வெப்ப காரணத்தினால இறந்து விட்டார் என்று அறியப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியை நாம் படிப்போம். இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நடக்கும்போது வேர்வை அதிகமாகும்போது, லோ பிபி ஆகும்போது, மூளைக்கு ரத்தம் ஓட்டம் கம்மியாகும்போது அவங்களுடைய சுயநினைவு இழந்து அவங்க மயங்கி விழுறதை நம்ம பார்க்குறோம். எனவே அந்த மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் உள்ள பேஷண்ட்டை என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க இம்மீடியட்டாக அதை ரெகக்னைஸ் பண்ணி ஏதோ மயக்கமாகறாரு, ஏதோ தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்காம இது ஏன் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கக்கூடாது. முக்கியமாக வயதானவர்கள் இதற்காக வெளியில் போய் வெயிலில் வேலை செஞ்சுட்டு தான் அந்த நிலைமைக்கு ஆளாகணுன்ட்டு இல்லைங்க. சாதாரணமாகவே கூட அந்த வெப்பம் தாங்காமல் அப்படி ஆகலாம். எனவே அவங்கள படுக்க வச்சிடணும். தயவுசெய்து அவங்கள நிற்க வச்சு நடக்க வச்சு இன்னும் மூளைக்கு போகிற ரத்தத்தை குறைக்கக்கூடாது, படுக்க வச்சிடணும். அது மட்டுமல்ல, ஒரு பக்கமாக சாய்ச்சி படுக்க வைக்கணும். அப்போ பண்ணும்போது அந்த வாயில் ஊறுகிற எச்சிலெல்லாம் லங்ஸ்குள்ளே இறங்காமல் அது வாய் வழியாக வெளியில் வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, உடனடியாக மருத்துவருக்கோ ஆம்புலன்ஸுக்கோ நம்ம தகவல் தெரிவிக்கணும். ஏன்னா இப்போலாம் எல்லா பக்கமும் 108 ஆம்புலன்ஸினுடைய சர்வீஸ் ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்குது. அதனால் எமர்ஜென்சின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க ஓடி வர்றாங்க. அவங்க அவங்களோட உதவி காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், மயக்கமாக இருக்க வாய் வழியாக தண்ணி ஊற்றி இருக்கிறத இன்னும் கெடுத்துருக்கூடாது. அவங்க முழுங்கிறதுக்கு சக்தி இருக்காது. உடனே என்ன ஆகும், வாய்க்குள்ளே போன நீர் ஒன்று மூக்கால் வரும், இல்லைன்னா லங்ஸில் இறங்கிக்கும். அது ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். எனவே படுக்க வச்சுட்டு நீங்கள் காலை 2ஐயும் மெதுவாக அப்படியே தூக்கி வச்சிட்டிங்கன்னா, அது இதயத்துக்கு மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த லெவலில் என்ன ஆகும்னா அந்த பிரெயினுக்கு போகிற ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். எனவே அவங்க சுயநலம் அடைவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் முதல் உதவி. இதை பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த ஒரு வேளை அவங்க வெப்பம் தாங்காமல் இருந்தாங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி உடம்பெல்லாம் சூடாக இருந்ததுன்னா, தயவுசெய்து இந்த ஆஸ்பிரின் மாத்திரை, பேரஸ்டமால் மாத்திரை, டோலோ மாத்திரைலாம் கொடுக்காமல் என்ன செய்யணும்னா, ஒரு குளிர்மையான நீரில் அவங்க உடம்பு பூரா துடைச்சி விடணும். தண்ணி தெளித்து விடலாம். ஐஸ் கட்டியை அங்கங்கே வச்சு எடுக்கலாம். இது அந்த ஹீட் எவாப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான இது. வாய் வழியாக எதையும் அதிகமாக கொடுத்து அவங்களுடைய லங்ஸுக்குள்ளே அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்படி நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். குளுமானா ஏர் கண்டிஷன் இருக்கிற ரூமாக இருந்தால் நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேனையாவது
டேபிள் ஃபேன் ஸ்டாண்டிங் ஃபேனையாவது போட்டு விடலாம். எதுவுமே இல்லை, விசிறியை வச்சுக்கிட்டு நல்லா ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு அவங்கள ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையில் வச்சோம்னா அதிகமான பாதிப்பு இல்லாமல் அவங்க வெளியில் வரலாம். இதுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ நம்முடைய உணவு, நீர் சத்து, ஹீட் ஸ்ட்ரோக்கு, இன்ஃபெக்ஷன்ஸு இதெல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸு. எனவே இந்த வெப்ப காலத்தில் நிறைய நீர் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்லாம். காய்கறிகள், நிறைய நீர் சத்து காய்கறிகள் இருக்குது, அதை நம்ம எவ்வளோக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் சுலபமாக நம்ம டேக்கிள் பண்ணக்கூடிய இஷ்யூஸு. இதை ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா, அந்த பிரெயின் இர்ரிவர்சிபிளாக ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிடுச்சுன்னா, ஒரு ஹார்ட்டினுடைய பம்பிங் ஃபோர்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றுவது சில சமயங்களில் கஷ்டமாயிடும். எனவே இதெல்லாம் மனசில் வச்சு இந்த வெப்ப காலத்தை நாம் ஒரு பாசிட்டிவாக நாம் அணுகும்போது கண்டிப்பாக நமக்கு இதில் பலன் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அதே சமயத்தில் இந்த வெப்ப காலத்தில் அவங்கவுங்க டூர் போவாங்க கோடை வாசஸ்தலங்களுக்கு. அப்படி போகும்போது கூட ரொம்ப கவனமாக சென்று வாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் பயணம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே சின்ன வண்டியில் ஒரு 10 பேர் 15 பேர் ரொம்ப அடைச்சிக்கிட்டு வெயிலில் போவாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா 2 பேர் மயங்கி விழுந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் இந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், காலையில் பார்த்தா சில்லு கிளைமேட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஹாட் கிளைமேட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம போகிற வாசஸ்தலத்தில், கோடை வாசஸ்தலத்தில் போதுமான அளவு நீர் இருக்கா, அங்கே போதுமான அளவு வசதி இருக்கா, இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு அறியாமல் சும்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரோடு 5 பேரோடு நம்ம கும்பலாக போகும்போது அதனால் ஏற்படுற பலவிதமான ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. எனவே அதையெல்லாம் யோசனை பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் போய் வருகிற அந்த கோடை வாசஸ்தல அந்த பிரயாணம் ரொம்ப இனிமையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐயோ ஏண்டா போகணுமோ அப்படின்னு இல்லாதபடிக்கு போய் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோடு நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.